இப்போ ஏற்காட்டில விஜய், மல்லி 2 பேருமே பைக் ரைடு போறாங்க. 2 பேருமே அவ்ளோ அழகா இருக்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ் கோடு பாருங்களேன். அடடா! இவ்ளோ அழகா இருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி தான் அவ்ளோ ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. விஜயுமே அவ்ளோ சூப்பரா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ல இருக்கிறாங்க. அதுபோல நம்ம மல்லியோட அவுட்ஃபிட்டுமே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்து எவ்ளோ பேர் ரசிச்சீங்க? அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. மறக்காம தொடர்ந்து மல்லி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டா சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கு. இப்ப 2 பேருமே சந்தோஷமா பைக்ல போறத இப்ப தீபிகா பாத்துக்கிறாங்க. தீபிகாவுக்கு மல்லிய பார்க்கவுமே அவ்ளோ ஃபயர் வரத்தான் செய்யுது. இந்த மல்லி சந்தோஷமா இருந்தா அவங்க சும்மா விட்டுருவாங்களா? இப்ப விஜய்க்கு கால் பண்ணி நான் இப்ப ஏற்காட்ல தான் இருக்கேன். நீ என்ன வந்து பாரு அப்படிங்கிற மாரி சொல்றப்ப நம்ம விஜய் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. எந்த ஒரு கோர்ட் ஆர்டரும் இல்லாம நான் ஏன் உங்கள வந்து பார்க்கணும்? என்ன தான் கோர்ட்ல இருந்து விடுவிச்சுட்டாங்கல்ல அப்படிங்கிற மாரி இப்ப சட்டமெல்லாம் பேசிட்டு இப்ப விஜய் திரும்ப போயிடுறாங்க. ஆனா தீபிகா விடுவாங்களா? அவங்க 2 பேரையுமே நான் கதற விடுறேன் பாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தீபிகா ரவுடியா இல்ல போலீஸா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழத்தான் செய்யுது. ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்துட்டு இவ்ளோ வேலைகள் அவங்க பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி தான் நெறைய கேள்விகளுமே கேட்க வைக்கிறாங்க. இப்போ ஒரு ரவுடி கும்பல அனுப்பியிருக்கிறாங்க. விஜய் அடிக்கிறதுக்கான அடியாளெல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல இப்ப விஜயுமே அடிக்க பார்க்குறாங்க. மல்லி அத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப விஜய யாரு காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க துளி கூட யோசிக்க வேண்டாம். வேற யாரு? நம்ம மல்லி தான். நம்ம மல்லிய பொறுத்தவரைக்கும் அவங்க சிலம்பம் எல்லாமே கத்துருக்குறாங்க. கிராமத்துல வளர்ந்தவங்க. நெறைய டைம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க சாரி அவுட்ஃபிட்லயே அவ்வளோ அழகாக ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க மாடர்ன் அவுட்ஃபிட்ல இருக்கிறாங்க. ரொம்பவே சூப்பரா மாஸா ஃபைட் பண்ணிருவாங்க. ஸோ அங்கே இருக்கிற ரவுடிகளெல்லாம் போட்டு அடித்து நம்ம விஜயை காப்பாற்றிடுவாங்க. ஸோ ஸ்டோரி ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இருந்தாலுமே இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி விஜய், மல்லி 2 பேருமே சேஃபாக திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ரசிகர்களோட விருப்பமாகவும் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.